நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் காது வைக்க மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நல்ல பாடகர் ஆகணுமா, நல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணுமா, பெரிய சாம்போனோட கதையை சொல்றேன் கேட்டுங்க. அவரு என்ன சாப்பிடுவார் தெரியுமா? புளிச்ச மாவுல தோசை சுட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவாராம். அப்படிதான் ஒரு மூளையும் குரல் வளமும் வளர்ந்துருக்கு. யாரு சொல்றேன்னு கேட்கிறீங்களா? குழு வேணா கொடுக்குறேன், கண்டுபிடிச்சிக்க. அவரு ஒரு இசை மேதை, இசை சாம்புவான், இசை ஆசா. 70ல இருந்து இன்னைக்கு 2000 வரைக்கும் அவரு பாட்டு தான்ல. பஸ்ல போனாலும் அவர் பாட்டுதே, ரேடியோ போட்டாலும் அவர் பாட்டுதே, துக்கத்துல இருந்தாலும் அவர் பாட்டுதே, சோகத்துல இருந்தாலும் அவர் பாட்டுதே. இப்படி சோகம் காதல் எல்லாமே கலந்து கொடுக்கிற ஒரு மனுஷன். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க கமாண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். நண்பர்களே, உங்களுக்கு நல்ல குரல் வள வேணுமா? நல்ல அரிசி மாவு குழப்பி 4 நாளைக்கு குளிக்க வச்சு நல்ல தோசையோ இல்ல இட்லியோ சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்க நல்ல பெரிய மியூசிக் டைரக்டரா வந்துடலாம்ல. நல்ல குரல் வளம் வந்துரும்ல. நீங்க பதிலுக்கு என்ன கேட்பியே? இதை சுட்டு நீ சாப்பிட்டு நல்ல குரல் வளத்தை வளர்த்துக்கலாமே. நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல. பக்கத்துல எவன் செழிப்பு இருக்கிறானே அவன் நீங்க பார்க்க மாட்டாருலே, மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. மதிக்கலன்னா கூட இன்னைக்கும் அவரு பெரிய சாம்புவான்ட்டாலே. நம்ம பேச்ச ஃபாலோ பண்ண வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நல்ல டீச்சரோட வரேன், சரியா?